ஒரு செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி ஆயிட்டாரு இவரு. ஆமா. முதல்ல அப்படி பார்த்தான், சரி நம்ம சமுதாயத்துக்காக இருக்காரு. செம்பை தனியாக எடுத்தீங்கன்னா ஒரு பயனாகும். ஆ, ஆ, அது வெளியில் எடுத்துகிட்டு போகலாம், ஆ. காலையில் கொல்லை பக்கமாக எடுத்துகிட்டு போகலாம். ம். ஆனால் செம்பு வந்து அண்டாக்குள்ளே இருக்குன்னு வைங்க, அதில் தண்ணி ஊற்றினா செம்பு மிதக்கத்தானே செய்யும், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதுலேருந்து ஒரு தண்ணியை மோந்துட்டு போனால் தான் அந்த செம்புக்கு வேல்யூ. செம்பு சும்மா மேந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ? அந்த மாதிரி இந்த செம்பு போய் அந்த அண்டாக்குள்ளே விழுந்துச்சு, திருப்பி தண்ணி நம்ம தண்ணீரை செம்பு மேந்துக்கிட்டு. அதனால் அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்றது. ஸோ அப்போ இது பயன் தராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அமித்ஷா பயன் தராதுன்னு இல்லை, பயன் தரும். 32% தேஞ்சு ஈஞ்சு 12 ஆயிடுச்சு, இல்லை 14 ஆயிடுச்சு. இப்போ 2 சேரும். இப்போ காக்கா பானைக்குள்ளே கல் போட்டுச்சுன்னு கதை போட்டுருக்கீங்கல்ல, தண்ணி வந்து ஒரு செம்பு தண்ணி தான் இருக்குது. காக்கா கல்லை போட்டதுனால மேலே வந்துடுச்சு பானை நிறைய. அதனால் பானை நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, தண்ணி மேலே வருதுன்னு. ஓகே, தண்ணி மேலே வருது, தண்ணி அவ்வளோதான். ஆனால் கல்லை குடிக்க அதை தான் அந்த பாஜக வந்து கல்லை போட்டு அந்த இருக்கிற தண்ணியும் குடிச்சிட்டு போகலான்னு அந்த காக்கா பாஜக கல்லை போட்டு தண்ணியை வந்து குடிச்சிட்டு அது பறந்து போயிடும். திருப்பி பானையிலேருந்து கல் தான் கிடக்கு.